இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டுலைட் காமிக் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா, அதுவும் அவெஞ்சர்ஸ் டீமோட தீவிர ரசிகரா இருந்தீங்கன்னா, இந்த காமிக் சீரிஸை மஸ்ட்னு சொல்லுவேன். ஒவ்வொரு மார்வல் ஃபேனும் இந்த சீரிஸை பார்த்தே ஆகணும். அவ்வளவு சூப்பரா ரைட்டிங் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த காமிக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துருவோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டோரி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீவ் ராஜர் கேப்டன் அமெரிக்கா வயசான மாதிரி காட்டியிருப்பாங்க. வயசான ஸ்டீவையும் அவெஞ்சர்ஸையும் வச்சு மெயின் லீடா அந்த காமிக்ல ரைட் பண்ணிருக்காங்க. இந்த காமிக் சீரிஸ்க்கு எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற இந்த டைட்டிலே இந்த சீரிஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பிகாஸ் இந்த பேரை வச்சதுக்கான காரணம் கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர் இருக்காரு. அப்புறம் என்ன இந்த அவெஞ்சர்ஸ் டுலைட்னு கேட்டீங்கன்னா, டுலைட் அப்படின்னா நல்லது ஒரு பக்கம் இருக்கு, கெட்டது ஒரு பக்கம் இருக்கு. அது மாதிரி பகல் ஒரு பக்கம் இருக்கு, ராத்திரி ஒரு பக்கம் இருக்கு. பகலும் இல்லாம ராத்திரியும் இல்லாம இதுக்கிடையில மாலை பொழுதுன்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி வித்தியாசமா யோசிச்சு அவெஞ்சர்ஸ் டுலைட்ன்ற பேரை வச்சிருக்காங்க. எனவே ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பாப்கார்ன்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஸ்டோரி ஆரம்பிச்சிடலாம். சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வர எல்லாரும் அவங்களோட நாளை இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் ஸ்டீவ் ராஜர்ஸ், கேப்டன் அமெரிக்கா. மக்கள் என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம வயசான ஸ்டீவ் தனக்கு தானே பேசிட்டு காலையில தூங்கி எழுந்து அவரோட பெட்ல உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு ஸ்டீவ் சாதாரண ஒரு மனுஷனா வயசான ஒருத்தரா தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு. ஹலோ வயசானவர், இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு ரோசான்ற ஒருத்தி காஃபி கொண்டு வந்து ஸ்டீவ் எழுந்திருச்சதும் அவர்கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்குறா. இவ சீல்டுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆளு. இப்போதைக்கு நம்ம வயசான கேப்டன் அமெரிக்காவை அப்பப்ப வந்து ஸ்டீவை பாத்துக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்கா. ஸ்டீவ் காஃபி குடிச்சிட்டு அவர் கேப்டன் அமெரிக்காவா ஃபார்ம்ல இருக்கும்போது எடுத்த போட்டோவை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டீவ் அப்படியே அவரோட வீட்ல இருந்து கிளம்பி வெளியே வராரு. ஸ்டீவ் கேஷுவலா ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அங்க இருந்த ஒரு கடையில கேப்டன் அமெரிக்காவோட பொம்மை சேல்ஸ் பண்றத பாக்குறாரு. அதை பார்த்ததும் ஸ்டீவ் மனசுக்குள்ள மக்கள் என்ன மறக்க மாட்டாங்க அப்படின்னு தனக்கு தானே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவர் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு, அங்கிள் கேப்டன் அமெரிக்கா இருந்ததெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்டீவ் சிரிச்சுக்கிட்டே உண்மைதாமா, கேப்டன் அமெரிக்காலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, உண்மையாவா கேப்டன் அமெரிக்காலாம் இருந்திருக்காரா? அங்கிள் என்ன இந்த கேப்டன் அமெரிக்காவோட சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? நீங்களும் வாங்க கேப்டன் அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்கா மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டீவ் மனசுக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் அடைகிறாரு. அப்ப லூக்குன்ற வயசான ஒருத்தர், ஸ்டீவ் உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரமா போலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டீவ் அழைக்கிறாரு. அப்படியே ஸ்டீவ் அவர் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரோட கிராஸ் பண்ணி அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒரு பார்க்குக்கு போறாங்க. வயசானவங்கன்னா தன்னோட கடைசி காலத்துல அமைதியான அழகான இடத்துல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த வகையில இவங்களும் தன்னோட கடைசி காலத்தை அமைதியா நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் பார்க்குக்கு வந்திருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்டீவ் பார்க்ல இருக்க மத்த வயசானவங்க கூட பேசிட்டு பார்க்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் ஸ்டீவ் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுல ரோசா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸ்டீவ், நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் பணைய வச்சிருக்கீங்க தானே? வெள்ள அது நான் கேப்டன் அமெரிக்காவை இருக்கும்போது இப்ப நான் வெறும் ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நியூஸ்ல புகழ்பெற்ற இரண்டாம் உலக போர் ஹிட்லருக்கு அடுத்துள்ள சர்வாதிகாரி ரெட் ஸ்கல் அவரோட முழு வாழ்க்கை வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். ரெட் ஸ்கல் வாழ்க்கை வரலாறோட முதல் எபிசோடு நாளை இரவு 9 மணி அளவில் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது. மக்கள் அனைவரும் தவறாது கண்டுகளியுங்கள் அப்படின்னு நியூஸ்ல சொல்ல, இதை கேட்டதும் ஸ்டீவுக்கு பயங்கரமா கோவம் வந்து கோவத்துல கையை வச்சு டேபிள்ல குத்த, அப்ப ரோசா, ஸ்டீவ் நான் சொல்றதை கேளு, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில தப்பான சர்ச்சையை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்டீவ், உண்மையை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட ஸ்டீவ் அவரோட ரூமுக்கு போறாரு. இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடுன கேப்டன் அமெரிக்கா, அவெஞ்சர்ஸ் இவங்களை பத்தி நியூஸ்ல போடாம போய் ரெட் ஸ்கல்ல பத்தி மக்கள் மத்தியில நியூஸை பரப்பிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு கோவம் ஸ்டீவுக்கு இருக்கதான் செய்து அப்படியே கோவத்தோட அவரோட பெட்ல உட்காந்து அவரோட பெட்டுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு போட்டோ ஒன்னு எடுத்து அதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த போட்டோ வேற யாரோட போட்டோவும் இல்ல, நம்ம ஸ்டீவ் கேப்டன் அமெரிக்காவா இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் கூட எடுத்த போட்டோ தான் அது. அதை பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. போட்டோவை பார்த்துட்டே வருத்தத்தோட ஸ்டீவ், நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாரும் இல்ல அயன்மேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு பக்கம் ஹைட்ராவை சேர்ந்த சில பேர் சிட்டிக்குள்ள பாம்பு வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க அவெஞ்சர்ஸ் அவங்களை பிடிச்சு மக்கள் முன்னாடி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பத்திரிகையாளர் அயன்மேன் கிட்ட, நீங்க எப்படி ஹைட்ராவோட சதி திட்டத்தை தடுத்து பாம்பு வெடிக்கிறத தடுத்தீங்க சொல்லுங்க அயன்மேன் அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல அயன்மேனா இருக்குது டோனி ஸ்டார்க் இல்ல, டோனி ஸ்டார்க் எண்ட் கேம்ல இறந்துட்டாரு. இந்த இடத்துல அயன்மேனா இருக்கிறது வேற ஒரு யங் அவெஞ்சர். நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு, வெள்ள அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஒன்னா டீமா ஒத்துமையா செயல்பட்டதுனாலதான் ஹைட்ராவை தடுக்க முடிஞ்சது. மக்களோட பாராட்டுகள் எல்லாமே அவெஞ்சர்ஸ் டீம்ல உள்ள எல்லாருக்கும் போய் சேரணும், அவங்க இல்லனா ஹைட்ராவை தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட, கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் அமைதியா அடக்கமா இருக்காரு, ஆனா அவர்கிட்ட எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கு, அவரோட திறமைகளை பார்த்தா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், அவர் இல்லனா ஹைட்ராவை சேர்ந்த கும்பலை இவ்வளவு ஈஸியா எங்களால பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு கேப்டன் அமெரிக்கா நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட அயன்மேனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசுறதெல்லாம் நியூஸ்ல அயன்மேனோட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரி லேப்ல உள்ள ஒரு டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி நியூஸ் சேனல்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை வச்சு நியூஸ்ல லைவா பேட்டி எடுக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டீவும் கோர்ட்லாம் போட்டுக்கிட்டு லைவ் டெலிகாஸ்டுக்காக தயாராகிட்டு இருக்காரு. எல்லாரும் ரெடியானதும் நியூஸ் சேனல்ல லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவ் கிட்ட பேட்டி எடுக்க போற நியூஸ் ரிப்போர்ட்டர், நாங்க உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்களோட சேனலுக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஸ்டீவ் கிட்ட சொல்றாங்க. அப்ப நியூஸ் டைரக்டர், ஓகே ரெடி
ரெடி ரெடி எல்லாரும் தயாரா இருங்க, லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 ஹே வெயிட் வெயிட், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அதுக்காக என்னை விட்டுட்டு லைவ் ஸ்டார்ட் பண்றீங்க? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஜேம்ஸ் வராரு. யார் இந்த ஜேம்ஸ் அப்படின்னா டோனி ஸ்டார்க்கோட பையன் தான் ஜேம்ஸ். டோனி ஸ்டார்க் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் ஜேம்ஸ் இப்போதைக்கு அயன்மேனா இருக்காரு. ஜேம்ஸும் லைவ் டெலிகாஸ்ட்ல கலந்துக்கிறாரு. லைவ் ஸ்டார்ட் ஆனது நியூஸ் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரெட் ஸ்கல் ஒரு நாசி, எங்களுக்கு கிடைச்சிருக்க சில ரிப்போர்ட்ஸ் படி ரெட் ஸ்கல் ஹிட்லர் கூட இருந்து ஹிட்லரை வீழ்த்த முயற்சி பண்ணாரு அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்ல, அதுக்கு ஜேம்ஸ் ஸ்டீவை கோபப்படுத்துற மாதிரி பதில் சொல்றாரு. இந்த வயசானவர் பழைய நியூஸை மூடி மறைக்க பாக்குறாரு. ரெட் ஸ்கலை பத்தி ஏன் நியூஸ்ல போடக்கூடாது அப்படின்னு ஜேம்ஸ் கேட்க, அதுக்கு ஸ்டீவ் ரெட் ஸ்கல் ஒரு அசுரன், கெட்ட என்ன உடையவன், அவனை பத்தி ஏன் நியூஸ்ல போடுறீங்க? இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்து போராடின எவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க, அவங்கள பத்தி நியூஸ்ல நல்ல விதமா போடலாமே. சூப்பர் ஹீரோஸா? இந்த வார்த்தையை நீங்க சொல்றதுனால நீங்க மறுபடியும் சூப்பர் ஹீரோ ஆயிர முடியாது வயசானவரே, நீங்க சூப்பர் ஹீரோவா இருந்த காலம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீவை தாழ்த்தி பேசுறாரு. அப்படியே அந்த இடத்துல ஸ்டீவுக்கும் ஜேம்ஸுக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நியூஸ் ரிப்போர்ட்டர் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது கோபத்தோட உச்சத்துக்கு போன ஸ்டீவ், உங்க அப்பா டோனி அயன்மேனா இருந்ததுனால தான் இப்போ நீ அயன்மேனா இருக்கிற, நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது ஜேம்ஸ் அப்படின்னு ஜேம்ஸை பார்த்து சொல்லிட்டு லைவ் போயிட்டு இருக்கும் போதே சடனா எழுந்திருச்சு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததும் ஸ்டீவ் சோகமா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் கேப்டன் அமெரிக்காவா இருக்கும்போது அவெஞ்சர்ஸ் கூட டீமா ஒன்னா ஒத்துமையா செயல்பட்டது ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஸ்டீவ் பின்னாடி அயன்மேன் சூட்டோட காஸ்டியூமை போட்டுக்கிட்டு 3 பேர் ஸ்டீவை தாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஸ்டீவ் கிட்ட வந்து அவர் தாக்க ஆரம்பிச்சதும் ஸ்டீவ் எப்படியா அவங்களோட அட்டாக்கை தடுத்து 3 பேரையும் அடிச்சு நாக் டவுன் பண்ணிடுறாரு. அப்போ சடனா யாரோ ஸ்டீவ் பின்னாடி இருந்து அவரோட தலையில கட்டாயில அடிச்சிடுறாங்க. ஸ்டீவ் மயக்கம் போட்டுறாரு. ஸ்டீவை கட்டாயில அடிச்சவங்க அந்த அயன்மேன் சூட்டோட காஸ்டியூம் போட்டிருந்த 3 பேரையும் அடிச்சு ஓட விட்டுறாங்க. அப்படியே ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் இப்போதைக்கு மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியாம சீக்கிரட்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு லேப்ல இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அந்த லேபோட ரைட் சைடுல வெனம் ஒரு கண்ணாடிக்குள்ள லாக் பண்ணி இருக்கிறத உங்களால நோட் பண்ண முடியும். அப்படியே ஜேம்ஸ் அந்த லேபுக்குள்ள டாப் சீக்கிரட்டா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போறாரு. அங்க ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸுக்குள்ள கெமிக்கல்ஸுக்கு நடுவுல ஒருத்தரோட தலை இருக்கிறத பாக்குறாரு. கண்ணாடி பாக்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தரோட தலையோட ஏகப்பட்ட ஒயர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி அந்த ஒயர்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடி பாக்ஸுக்கு வெளியே இருக்கிற அயன்மேன் சூட்டோட ஹெல்மெட்டோட வந்து கனெக்ட் ஆகுது. இது யாரோட தலைன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல இறந்து போனார் இல்லையா நம்ம அயன்மேன் டோனி ஸ்டார்க், அவரோட தலை தான். டோனி ஸ்டார்க்கோட தலையை பார்த்து அவரோட பிள்ளை ஜேம்ஸ் அந்த தலையை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. ஸ்டீவ் மயக்கமானதுக்கு அப்புறம் கண் முழிச்சு பார்க்கும்போது அவர் முன்னாடி லூக்ன்ற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வெல்கம் பேக் ஸ்டீவ், ஹே லூக் நீ இங்க என்ன பண்ற, இங்க என்ன நடக்குது? ஸ்டீவ் நான் சொல்றது கேளு, மக்களுக்கு நீ தேவை, மக்களுக்கு கேப்டன் அமெரிக்கா தேவை, மக்களை காப்பாத்த கேப்டன் அமெரிக்கா தேவை. மக்களை காப்பாத்தணுமா? என்னால ஒரு குழந்தைய கூட காப்பாத்த முடியாது. ஸ்டீவ் இங்க கொஞ்சம் பாருங்க. ஓ மை காட், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்னால நம்பவே முடியல, இது எப்படி அப்படின்னு ஸ்டீவ் சாக்காகிற அளவுக்கு அங்க இருந்தது. ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை மாத்தின நம்ம கேப்டன் அமெரிக்கா படத்துல பார்த்த ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ஒரு பாக்ஸுக்குள்ள இருப்பாரு. அந்த பாக்ஸ் இங்க இருக்கு. அதை பார்த்து தான் ஸ்டீவுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அப்ப லூக் அவர்கிட்ட சூப்பர் சோல்ஜர் சீரம் அவர் கையில கொடுத்து நீ ரெடியா ஸ்டீவ் அப்படின்னு கேக்குறாரு. ஸ்டீவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இங்க என்ன நடக்குது, இந்த சீரம் எப்படி உங்ககிட்ட அப்படின்னு ஸ்டீவ் குழப்பத்தோட கேக்குறாரு. அதுக்கு லூக், ஸ்டீவ் எனக்கு இதை பத்தி விளக்குறதுக்கு நான் நேரம் இல்ல, மக்களுக்கு நீ தேவை, நான் இதை எனக்காக கேட்கல, கேப்டன் அமெரிக்கா திரும்பி வரணும் அதுக்காக தான் கேட்கிறேன், இதை நீ பண்ணிதான் ஆகணும் ஸ்டீவ், நாங்க வேற ஒருத்தரை வச்சு வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியும், ஆனா எங்களுக்கு அவங்க மேலான நம்பிக்கை இல்ல, நாங்க நம்புறது கேப்டன் அமெரிக்காவை அப்படின்னு லூக் பேசுறத பார்த்துட்டு ஸ்டீவ் நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நம்ம கேப்டன் அமெரிக்காவை படத்துல பார்த்த மாதிரி அவர் உடம்புக்குள்ள சூப்பர் சோல்ஜர் சீரமை செலுத்திட்டு அவர் அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு அந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து பழைய ஸ்டீவ் ராஜர்ஸா பழைய கேப்டன் அமெரிக்காவை திரும்பி வராரு. ஸ்டீவ் அப்படியே நடந்து போய் அவரோட கேப்டன் அமெரிக்கா சூட்டுக்கிட்ட நின்று அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அவெஞ்சர்ஸ் டீம் எரிஞ்சிட்டு இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து மக்களை காப்பாத்திட்டு இருக்க மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸை ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு சில பேர் பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. மக்கள் மத்தியில யங் அவெஞ்சர்ஸ் பத்தி நல்ல விதமா நியூஸ்ல போறத பார்த்ததும் மக்களுக்கு யங் அவெஞ்சர்ஸ் மேல ஒரு விதமான நம்பிக்கை வரதான் செய்து அப்படின்னு நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை காட்டுறாங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போதைக்கு எதற்கும் துணிந்தவனா பழைய கேப்டன் அமெரிக்காவை மாறி இருக்கிற சமயத்துல பழைய கேப்டன் அமெரிக்கா சூட்டை போட்டுக்கிட்டு லூக்கு கூட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது சடனா அவருக்கு ரோசாவோட ஞாபகம் வருது. எனக்காக ரோசா என்னோட வீட்டுல காத்துட்டு இருப்பா, நான் அவளை பார்க்க போகணும், நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி ஸ்டீவ் அவரோட வீட்டுக்கு வராரு. ஸ்டீவை பார்க்காம பயங்கரமான கோவத்துல ரோசா ஸ்டீவை பாக்குறதுக்காண்டி அவரோட வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டீவ் அவரோட வீட்டுக்கு வந்ததும் அவரோட வீட்டு கதவை திறந்ததும் வீட்டுக்குள்ள ரோசா பயங்கரமான கோவத்துல இருக்கத பார்த்ததும் ஸ்டீவ் ரோசா கிட்ட ரோசா என்னை மன்னிச்சிடு, எனக்குன்னு சில முக்கியமான வேலைகள் இருந்துச்சு, அதனாலதான் என்னால வீட்டுக்கு வர முடியல, சாரி. சாரியா? என்ன சாரி அப்படின்னு ரோசா இருந்த கோவத்துக்கு ஸ்டீவ் கண்ணத்திலே பலாருன்னு ஒரு அற விட்டுறா. ஸ்டீவ் என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? சுயநலத்துக்காக மட்டும் செயல்படாதீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? நான் இனி என்னோட வீட்டுக்கு போக போறது இல்ல, நான் இனி வேலைக்கும் போக போறது இல்ல, நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன், நீங்க வயசானவர், உங்களுக்கு கண்டிப்பா மருத்துவ உதவி தேவைப்படும், அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஆமா எதுக்கு இந்த கேப்டன் அமெரிக்கா சூட்டை போட்டுட்டு வந்தீங்க, மறுபடியும் போருக்கு போக போறீங்களா, போங்க போங்க அப்படின்னு ரோசா மூஞ்சி திருப்பிட்டு ஸ்டீவ் கிட்ட பேசினதும் நம்ம ஸ்டீவ் அமைதியா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அங்க இருந்து கிளம்பினதும் ஸ்டீவ் கமாலாவோட வீட்டுக்கு போறாரு. கமாலா அவங்களோட வீட்டுல எப்போதும் வழக்கம் போல காலையில எழுந்திருச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட வீட்டு கதவை ஸ்டீவ் கதவை திறந்துட்டு கமாலா எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது அப்படின்னு கமாலா கிட்ட ஸ்டீவ் சடனா வந்த வேகத்துக்கு சொல்றாரு. ஸ்டீவை பார்த்ததும் கமாலாக்கு ஒரு மிகப்பெரிய
ஷாக். ஸ்டீவ் நீங்க இங்க எப்படி அப்படின்னு கமாலா ஸ்டீவை பார்த்த ஷாக்கிங்ல ஸ்டீவ் கிட்ட கேட்க, அதுக்கு ஸ்டீவ், கமாலா நான் சொல்றதை கேளு, உனக்கு அழகான ஒரு அன்பான குடும்பம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அதை பத்தி பேசுறதுக்கு இங்க வரல, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் மறுபடியும் ஒன்னா சேரணும், அது உன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஸ்டீவ் கமாலா கிட்ட கேட்க, அதுக்கு கமாலா, இல்ல ஸ்டீவ் என்னால வர முடியாது, எனக்குன்னு இப்போ தனி ஒரு குடும்பம் இருக்கு, என்னோட குடும்பத்தை விட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. கமாலா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ இந்த உலகத்துக்காக போராடுனா உன் குடும்பம் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கும், நீ இந்த உலகத்துக்காக போராடுறத நினைச்சு உன்னோட குழந்தைங்க உன்னை நினைச்சு பெருமைப்படும், இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு கமாலா. இல்ல ஸ்டீவ் என்னால வர முடியாது, தப்பா எடுத்துக்காதீங்க ஸ்டீவ், தயவு செஞ்சு என்னோட வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கமாலா சொன்னதும் ஸ்டீவ் கமாலா வீட்டை விட்டு வெளியே போய் கதவு கிட்ட நின்று கமாலா கிட்ட, நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த உலகத்துக்கு நீ ஒரு நாள் தேவைப்படுவ, குட் பை கமாலா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் கமாலா வீட்டை விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸ்டீவ் அங்கிருந்து கிளம்பினதும் கமாலா மண்டைக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி எழும்ப ஆரம்பிக்குது. ஸ்டீவ் எதுக்கு இங்க வரணும், அவெஞ்சர்ஸ் டீமை எதுக்கு மறுபடியும் பழைய மாதிரி ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்றாரு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு என்னோட குடும்பத்தை விட்டு வர சொல்றாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கமாலாக்கு வந்துட்டு இருக்க சமயத்துல கமாலா அப்படியே ரேடியோ ஆன் பண்ணதும் ரேடியோல, காவல்துறை எப்போதுமே நாங்க ரோந்து பணியில தான் இருப்போம், வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் நீங்க துன்புறுத்தப்பட்டா சத்தம் போடுங்க, எங்களுக்கு கேட்கிற மாதிரி எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம் அப்படின்னு ரேடியோல சொல்றதை கேட்டதும் கமாலாக்கு நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியல. அப்படியே ஸ்டீவை காட்டுறாங்க. ஸ்டீவ் இப்போ நாட்டுல பெரும்பாலான மக்கள் ஒன்னா சேர்ந்து ரோட்ல ஒன்னா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஸ்டீவ் உயரமான பில்டிங்ல இருந்து பைனாகுலர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஸ்டீவுக்கு கீழே வேலை பார்க்குற 2 பேரு ஸ்டீவுக்காக ஸ்டீவ் சொல்றதை கேட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல ஓரமா நின்னுட்டு இருந்த ஒரு நியூஸ் சேனலோட வண்டியை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம நியூஸ் சேனலோட வண்டியை ஹேக் பண்றத நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, 3 பேர் அயன்மேனோட காஸ்டியூம் போட்டுக்கிட்டு ஸ்டீவ் அடிக்க வந்தாங்க அப்படின்னு அந்த அயன்மேன் சூட் மாதிரி உள்ள காஸ்டியூம் போட்டிருந்த 3 பேர்ல ஒருத்தர் இந்த பார்ட்டில இருந்துகிட்டு இவங்க அந்த நியூஸ் சேனலை ஹேக் பண்றதை பார்த்துறான். அவங்கள பார்த்துட்டு 2 பேரும் திருட்டுத்தனமா என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கத்திட்டு அவங்கள நோக்கி ஓடி வர்றான். மாட்டிக்கிட்ட 2 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஒரு கட்டையை எடுத்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி இருந்து கையில வச்சிருந்த கட்டையை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. யாரு ஷூட் பண்ணது அப்படின்னு திரும்பி பார்க்க அந்த இடத்துல 2 ஆர்மி சோல்ஜர் இருக்காங்க. இவங்க தான் கையில வச்சிருந்த கட்டையை ஷூட் பண்ணது. இது எல்லாத்தையும் கவனிச்ச ஸ்டீவ் களத்துல இறங்கி அந்த 2 ஆர்மி சோல்ஜரையும் அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்போ நியூஸ் சேனலோட வண்டியை ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த 2 பேரு நியூஸ் சேனலை ஃபுல்லா ஹேக் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஹேக் பண்ணி முடிச்சதும் நம்ம ஸ்டீவ் கிட்ட மைக்க ஒன்று தூக்கி வீசுறாங்க. அந்த மைக்க பிடிச்சி ஸ்டீவ் பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கள் கிட்ட நியூஸ்ல லைவா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் தான் ஸ்டீவ் ராஜர்ஸ், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து திருடிட்டாங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தி பாருங்க, தினம் தினம் எவ்வளவு கொலை எவ்வளவு தப்பு உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கு, உங்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் எங்க, காவல்துறை எங்க, இதையெல்லாம் எதிர்த்து நீங்க போராடணும் அப்படின்னு ஸ்டீவ் நியூஸ்ல லைவா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆர்மி சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வர்றதை கவனிச்ச ஸ்டீவ் அவர் கூட இருந்த 2 பேர் கூட அந்த இடத்துல இருந்து பைக்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் பண்ணதுல ஒரு பைக்ல போயிட்டு இருந்தவங்க கீழே விழுந்ததும் ஸ்டீவ் அவர் பைக்கை திருப்பிட்டு கீழே விழுந்தவங்களை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வெடி விபத்துக்கு உள்ளான ஒரு நகரத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு கும்பல் எதையோ தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தர் தன்னோட மாஸ்க கலட்டினதும் அந்த மாஸ்க்குள்ள இருந்தது ரெட் ஸ்கல் இப்போ அந்த வெடி விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்து அல்ட்ரான் எடுக்கிறாரு. அப்போ ஸ்டீவை காட்டுறாங்க. ஸ்டீவ் எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு வந்ததும் லூக் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்டீவ் இது மாதிரி என்னால எதுவுமே முடியல அப்படின்னு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது லூக் அவர்கிட்ட, நமக்கு ஒருத்தரோட உதவி தேவைப்படுது, நமக்கு ஒருத்தரால உதவ முடியும் அப்படின்னு டோனி ஸ்டார்க் உயிரோட இருக்கிற லேபோட போட்டோவையும் டோனி ஸ்டார்க் உயிரோட இருக்கிற போட்டோவை ஸ்டீவ் கிட்ட காட்டுறாரு. அதை பார்த்ததும் ஸ்டீவுக்கு பயங்கர ஷாக்கிங்ல, டோனி ஸ்டார்க்கா அப்படின்னு கேட்கிறாரு. கேப்டன் அமெரிக்காவை சூட் பண்ண ஆர்மி சோல்ஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை சூட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸோட கமாண்டர் அவங்களை கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அங்க இருந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தி, கேப்டன் அமெரிக்கா நம்ம நாட்டுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு, சில சமயங்கள்ல அவரோட உயிரை பணைய வச்சு நம்ம நாட்டுக்காக போராடி இருக்காரு, அப்புறம் போய் சூட் பண்ண சொல்றீங்க, நாங்க கேப்டன் அமெரிக்காவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை ஓட்டிட்டு போன வண்டியை தான் குறி வச்சு சூட் பண்ணமே தவிர அவரை ஒண்ணு நாங்க குறி வச்சு தாக்கல அப்படின்னு அந்த சோல்ஜர் சொன்னதும் அந்த சோல்ஜர் சொல்றதை கேட்டு அவங்க கமாண்டர் ஆபீசருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. நீங்க எல்லாருமே ஜஸ்ட் சோல்ஜர்ஸ் தான், நான் தான் உங்களுக்கு கேப்டன், என்னோட ஆர்டர்ஸை கேட்டு ஃபாலோ பண்றது உங்களோட வேலை, கேப்டன் அமெரிக்கா அரசாங்கத்தால தேடப்படுற ஒரு குற்றவாளி, கேப்டன் அமெரிக்காவை உயிரோடவோ புனமாவோ பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு. அப்படின்னு நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. டோனி ஸ்டார்க் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டீவுக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. அவெஞ்சர்ஸ் டீம் கூட ஒன்னா எடுத்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஸ்டீவுக்கு ஒரு ஐடியா வருது. ஸ்டீவ் அரசாங்கத்துக்கு தெரியாம மறைஞ்சு லூக்கு கூட சேர்ந்து அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. லூக்கோட தலைமையில லூக்குக்கு கீழே அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அண்டர் கிரவுண்ட பாதுகாக்கிறது, நாட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்றத அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து சிஸ்டம் மூலமா நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத கண்காணிக்கிறது, இது மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா இந்த சிஸ்டம்ல வேலை பார்க்குற ஒரு பையனை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி டோனி ஸ்டார்க் எங்க இருக்காரு அப்படின்றத எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துட்டு அந்த பையனை கூட கூட்டிட்டு போறாரு. அப்போ டோனி ஸ்டார்க்கு காட்டுறாங்க. டோனி ஸ்டார்க் கிட்ட அவரோட பையன் ஜேம்ஸ் புதுசா ஒரு அயன்மேன் சூட்டை கண்டுபிடிச்சிருக்கதா ஜேம்ஸ் டோனி ஸ்டார்க் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடம் கடலுக்கு நடுவுல இருக்கிறத கேப்டன் அமெரிக்கா கண்டுபிடிச்சு ஜெட் வழியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யற சத்தத்திலே அந்த இடத்துல ஜெட்டை லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கேப்டன் அமெரிக்கா அவர் கூட வந்த பையனை
கேப்டனை அந்த லேபோட டோரை ஹேக் பண்ணி திறக்க சொல்லிட்டு டோரை திறந்ததும் நீ டோருக்கு வெளியே இரு, நீ உள்ள வர்றது உனக்கு ஆபத்து, ஏதாவது அசம்பாவிதமா நடந்தா எப்படியாதுங்கிறது தப்பிக்க ட்ரை பண்ணு, என்ன ஆனாலும் இந்த லேபுக்குள்ள மட்டும் வந்துடாத அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு கேப்டன் அமெரிக்கா யாருக்கும் தெரியாம மறைவா அந்த லேபுக்குள்ள உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு இடமா யாரு கண்ணிலையும் படாம மறைஞ்சு மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ யதார்த்தமா ஒரு லேபோட டோரை எட்டி பார்க்கறாரு. அதுக்குள்ள சில சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கரமான ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா மறைவா இருக்கிற பக்கமா சயின்டிஸ்ட் ஒருத்தர் நடந்து வராரு. அவர் வர்றதை நோட் பண்ண கேப்டன் மறைஞ்சிருந்து அவருக்கு பின்னாடி இருந்து அவரோட வாயை பொத்தி டோனி ஸ்டார்க் எந்த ரூம்ல இருக்காரு அப்படின்னு கேட்டு மிரட்டுறாரு. மிரட்டினது அந்த சயின்டிஸ்ட் டோனி ஸ்டார்க் ஒரு சீக்ரெட்டான லேப்ல இருக்காரு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொன்னதும் கேப்டன் அந்த சயின்டிஸ்டோட ஐடியா எடுத்துட்டு ஐடியா வச்சு டோனி ஸ்டார்க் சீக்ரெட்டா இருக்கிற அந்த சீக்ரெட்டான லேபை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள போனது டோனி ஸ்டார்க்க பார்த்துட்டு கேப்டன் அமெரிக்காக்கு அவரோட கண்ணே அவரால் நம்ப முடியல. ஓ மை காட், டோனி ஸ்டார்க், இது நீங்க தானா? டோனி, நான் தான் உங்களோட பழைய ஃப்ரெண்டு வந்திருக்கேன், ஸ்டீவ் ராஜர்ஸ். நான் உங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஸ்டீவ் டோனி ஸ்டார்க் கிட்ட சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு ஜேம்ஸ் வந்துடுறாரு. ஜேம்ஸ் ஸ்டீவ் அந்த இடத்துல பார்த்ததும் ஸ்டீவை பார்த்து, யோ கிழவா, நீ எப்படியா இங்க வந்த, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீவை பார்த்து கத்த. அதுக்கு ஸ்டீவ் ஜேம்ஸ் கிட்ட, ஜேம்ஸ் நான் சொல்றது கேளு, நான் உன்னோட அப்பாவை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு ஸ்டீவ் ஜேம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மேல செவத்துக்குள்ள உள்ள சீலிங்ல இருந்து ஒரு அம்பு வந்து ஜேம்ஸை குத்துது. ஜேம்ஸ் கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த சீலிங்ல இருந்து ஜேம்ஸ் மேல அம்ப விட்ட ஒருத்தி கீழே குதிக்கிறா. ஸ்டீவ் அவளை பார்த்து நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்காக நானும் லூக்கோட அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஆளு தான், நான் உங்களுக்கே தெரியாம உங்களை ஃபாலோ பண்ணி நீங்க வந்த ஜெட்ல தான் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொன்னதும் அதுக்கு ஸ்டீவ், நீ எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்த, நீ எதுக்கு எனக்கு உதவி பண்ற அப்படின்னு ஸ்டீவ் கேக்குறாரு. நம்ம பேசுறது கூட அப்புறமா பேசிக்கலாம், நம்ம இங்க வந்திருக்கதை எல்லாரும் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எல்லாரும் இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டோனி ஸ்டார்க் அங்க இருந்து ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸுக்குள்ள எடுத்துட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கீழே விழுந்து கிடந்த ஜேம்ஸ் அயன்மேன் சூட்டோட ஹெல்மெட்டை போட்டுட்டு செக்யூரிட்டியை கான்டாக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டுறாரு. அந்த இடத்துக்கு ரெண்டு செக்யூரிட்டி கையில கன்னோட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேப்டன் அமெரிக்கா கூட இருந்தவ அவளோட கன் எடுத்து அந்த ரெண்டு செக்யூரிட்டியை கண்ணா பின்னாடி சூட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்கும்போது கேப்டன் அமெரிக்காவுக்கு சடனா ஒரு ஞாபகம், இந்த உலகமே அழிஞ்சாலும் என்னை என்னைக்கும் வயசான ஒரு ஆளா உணர வச்சதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காவோட சீல்டு இருக்கு. சீல்டை பார்த்ததும் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு விதமான சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. நம்ம கேப்டன் பெக்கிக்கு அப்புறம் நேசிச்ச ஒண்ணுன்னா அது அவரோட சீல்டு தான். இந்த சீல்டு ஒரு வழியா கிடைச்சிருக்க சமயத்துல கேப்டனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர் சீரம் எனக்கு கிடைச்சதுனால மட்டும் என்னால படைகளை எதிர்த்து நிக்க முடியாது, நான் எதிரிகளோட படைகளை எதிர்த்து நிக்கணும்னா எனக்கு நீ வேணும், ஒரு வழியா நீ என் கூட ஒண்ணு சேர்ந்துட்ட, இனி நான் எதையும் சாதிப்பேன் அப்படின்னு கேப்டன் சீல்டை பார்த்து சொல்றாரு. அங்க வந்து செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எல்லாம் இவங்களை சூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேப்டன் சீல்டை வச்சு அவங்க சூட் பண்றதை தடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்ததும் அவங்க முன்னாடி ஜேம்ஸ் அயன்மேன் சூட்டை போட்டுட்டு பறந்து அவங்க முன்னாடி வந்து ரெண்டு பேரும் உயிரோட இருக்கணும்னா ரெண்டு பேரும் திரும்பி அந்த லேபுக்குள்ள போங்க அப்படின்னு ஜேம்ஸ் அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா கூட இருந்த ஒருத்தி அவகிட்ட இருந்த கண்ணை வச்சு ஜேம்ஸ் சூட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் செத்து போங்க அப்படின்னு ஜேம்ஸ் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கேப்டன் அவர்கிட்ட இருந்த சீல்டை வச்சு ஜேம்ஸோட தாக்குதலை தடுத்துறாரு. அப்போ ஜேம்ஸ்க்கு பின்னாடி இருந்து யாரோ ஜேம்ஸை பலமா தாக்கிடுறாங்க. ஜேம்ஸ் யாரதுன்னு திரும்பி பார்க்க அவருக்கு பின்னாடி ஒரு ஜெட் ஒன்று பறந்துட்டு இருக்கு. அது யாரோட ஜெட்டுன்னு தெரியுதா? நம்ம கேப்டன் இந்த லேபுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜெட்ல வரும்போது கூட ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த பையனை வெளியவே விட்டுட்டு இவர் மட்டும் லேபுக்குள்ள போவாரு. அந்த சின்ன பையன் இப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்த ஜெட்டை எடுத்துட்டு ஜேம்ஸ் பின்னாடி இருந்து தாக்கியிருக்கான். பதிலுக்கு ஜேம்ஸ் அந்த ஜெட்டோட ஒரு இன்ஜினை ஷூட் பண்ணிடுறாரு. அந்த ஜெட் கண்ட்ரோல இழந்து கேப்டன் அமெரிக்கா நின்னுட்டு இருந்த அந்த இடத்துல வந்து விழுக ஆரம்பிக்குது. நம்ம கேப்டன் ஓடி போய் ஜம்ப் பண்ணி அந்த ஜெட்டோட கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போய் ஜெட்டுக்குள்ள இருந்த அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அங்க இருந்து ஜம்ப் பண்றாரு. அவர் பின்னாடி அந்த ஜெட்டு பயங்கரமா வெடிச்சு நொறுங்க ஆரம்பிக்குது. அப்போ கேப்டன் அமெரிக்கா அந்த இடத்துல இருந்து அவர் கூட இருந்த ரெண்டு பேர் கூட அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. அப்போ அந்த ஜெட்டு வெடிச்சதுல அந்த இடமே நொறுங்கி கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிக்குது. அந்த இடம் உடைஞ்சு கேப்டன் அமெரிக்கா கூட இருந்த ஒருத்தி மேல விழுந்து அவ கடலுக்குள்ள மூழ்க போறா. அப்போ கேப்டன் அவளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஜேம்ஸ் அவரை தடுத்து ஸ்டீவ் கிட்ட வாயை விட்டு அவரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. டே கிழவா, நீ பாஸ்ட் நினைச்சு ஃபியூச்சர்ல சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்டீவை பார்த்து சொல்றாரு. அதுக்கு ஸ்டீவ், நான் சண்டை போறதே ஃபியூச்சருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜேம்ஸ் அடிக்க போறாரு. அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ ஜேம்ஸ் ஸ்டீவை குத்த வராரு. ஸ்டீவ் அவர் கையில இருந்த சீல்டை வச்சு ஜேம்ஸ் தடுத்துறாரு. ஒரு வயசான கிழட்டு பையனி ஒன்னு அடிக்க எதுக்கு நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவோட மூஞ்சில ஒரு பஞ்சை கொடுத்து அவர்கிட்ட இருந்து டோனி ஸ்டார்க்க பிடிங்கிறாரு. அப்படியே ஸ்டீவுக்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்குறாரு. ஸ்டீவ் சீல்டால தடுத்தும் கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஜேம்ஸ் அவர் கையில இருந்த டோனி ஸ்டார்க்க பார்த்து, என்னோட அப்பா நீங்க எப்போதுமே பிரில்லியன்ட் தான், ஆனா எனக்கு இனிமே நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில கண்ணாடிக்குள்ள இருந்த டோனி ஸ்டார்க்க கடலுக்குள்ள தூக்கி வீசிடுறாரு. அப்போ கடலுக்குள்ள விழுந்தவங்களை கடலுக்குள்ள இருந்து தூக்கிட்டு மிஸ் மார்வல் ஒரு பெரிய உருவமா அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ ஜேம்ஸ் ஸ்டீவை பார்த்து, இங்க இருக்க நீங்க யாரும் உயிரோட போக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அவரோட பவரால அட்டாக் பண்ண போறாரு. அப்போ ஜேம்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய தண்டர் வந்து விழுகுது. அப்போ மேல இருந்து தார் கேப்டனை பார்த்து, கேப்டன் அசம்பிள் ஆக ரெடியா அப்படின்னு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து கேட்கிறாரு.
தாரும் மிஸ் மார்வலும் அந்த இடத்துக்கு வந்திருக்க சமயத்துல மிஸ் மார்வல் அந்த இடம் உடைஞ்சு கடலுக்குள்ள மூழ்கிட்டு இருந்தவங்களை காப்பாத்துறாங்க. தாரோட தண்டர் பவர் தாக்கப்பட்ட ஜேம்ஸ் அயன்மேனோட சூட்டுக்குள்ள இருக்கிறதுனால பெருசா அவருக்கு எந்த ஒரு அடிமை ஏற்படல. அப்போ ஜேம்ஸ் தாரா பார்த்து மாயாஜால சக்தி இருக்கிற நீ ஒரு வேற்று கிரகவாசி, நீ வேற கிரகத்தை சேர்ந்த ஏலியன், உன்னை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஜேம்ஸ் தாரா பார்த்து சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி தாரை தாக்க போறாரு. அப்போ கேப்டன் அமெரிக்கா ஜேம்ஸ் அடிச்சு நாக் டவுன் பண்ணிடுறாரு. அப்போ மேல இருந்து தார் ஒரு பங்கமான சூப்பர் ஹீரோ லேண்டிங்க கொடுக்குறாரு. கேப்டன், இந்த தார் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? தார், என்னோட பழைய நண்பனே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம முதல்ல இந்த இடத்தை சுத்தம் செய்யணும். கேப்டன் கேப்டன் நம்மளை நோக்கி ஒரு புது பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லி முடிக்கல. அவங்க இருந்த இடத்தை நோக்கி 2 மிசைல் வந்துட்டு இருக்கு. அவங்க இருந்த இடத்துல அந்த மிசைல் வந்து தாக்கி அந்த இடமே வெடிக்க ஆரம்பிக்குது. கேப்டன் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு எப்படியாவது அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாரு. அவங்க இருந்த இடத்துல மிசைல லான்ச் பண்ண 3 ஜெட் அவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த ஜெட்டுக்குள்ள இருந்த பைலட், உங்களோட மிசைலை ரீலோட் பண்ணுங்க, அடுத்த தாக்குதலுக்கு தயாரா இருங்க அப்படின்னு மத்த 2 ஜெட்ல உள்ள பைலட்ஸுக்கு ஆர்டர் போடுறாரு. அப்போ அவர் ஆர்டர் போட்ட அந்த 2 ஜெட்டையும் மின்னல் தாக்கிடுது. அப்போ அந்த ஜெட்டுக்கு தார் வந்து அந்த பைலட் கிட்ட இந்த வெஹிக்கிளை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ஜெட்ல இந்த பைலட்ஸை கூட்டிட்டு தரைக்கு வந்துடுறாரு. அப்போ நாக் டவுன் ஆன ஜேம்ஸ் எழுந்திருக்கிறாரு. ஜேம்ஸை பார்த்ததும் ஸ்டீவ், ஜேம்ஸ் இந்த ஃபைட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஸ்டீவ் ஜேம்ஸ் கிட்ட சொல்ல அதுக்கு ஜேம்ஸ் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாரு. ஜேம்ஸ் பறந்து போறதை பார்த்த தார் அவரோட சுத்தியில ஜேம்ஸை நோக்கி வீச போறாரு. தார், வேண்டாம், இதை பண்ணாதீங்க, ஜேம்ஸ் பறந்து போகட்டும், மக்கள் இங்க ஆபத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது, ஜேம்ஸை விடுங்க, அவன் போகட்டும், மக்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவை, இதை முதல்ல நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிபட்ட மக்கள் எல்லாரையும் ஒரு போட்ல ஏத்தி அந்த போட்டை தார் பறந்துட்டே இழுத்துட்டு எல்லாரையும் கரைக்கு கூட்டிட்டு வந்து கேப்டன் அமெரிக்கா இருந்த அந்த அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடிபட்ட எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ரோசா கேப்டன் அமெரிக்காக்கு உதவியா அங்க இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றா. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா, தார், மிஸ் மார்வல், அந்த சின்ன பையன், அப்போ அந்த அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தி, கேப்டன் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட் லூக், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அயன்மேனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் டோனி ஸ்டார்க்க பார்த்து, நம்மளால இவருக்கு பழைய மாதிரி உயிர் கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு ஏகப்பட்ட பவர் சோர்ஸ் ஜெனரேட்டர் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றதை கேட்டதும் தார், பவர் சோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த சுத்தியலை வச்சு அந்த கண்ணாடி பாக்ஸ் மேல லைட்டா தட்டுறாரு. அன்கான்சியஸ்ல இருந்த டோனி ஸ்டார் ஒரு செகண்ட்ல அந்த சுத்தியலோட எனர்ஜி தாக்குனதும் அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. அப்போ டோனி ஸ்டார்க்கு நான் எங்க இருக்கேன்னு கேக்குறாரு. அவருக்கு பின்னாடி இருந்த கமாலா, டோனி நான் தான் கமாலா அப்படின்னு கமாலா சொல்ல அதுக்கு டோனி, என்னோட பையன் ஜேம்ஸ் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுனேன், அவன் என் கண்ணு முன்னாடி என்னென்ன பண்ணா அப்படின்றத நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், அவன் இப்போ ஆர்மியை தனக்கு கீழே கொண்டு வர நினைக்கிறான் ரெட் ஸ்கல்லோட சேர்ந்து அப்படின்னு டோனி சொல்றாரு. அதுக்கு கமாலா, ஓகே, பட் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு ஜேம்ஸுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியே உங்களுக்கு கீழே தானே இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் டீமும் உங்களுக்கு கீழே தானே இருந்துச்சு, மக்களும் உங்களை நம்பினாங்க, அப்படி இருக்கும்போது ஜேம்ஸ் மட்டும் ஏன் இப்படி சர்வாதிகாரம் பண்ண துடிக்கிறான் அப்படின்னு மிஸ் மார்வல் டோனி ஸ்டார்க் கிட்ட கேட்க, என்னோட பையன் ஜேம்ஸ் ரெட் ஸ்கல் கூட சேர்ந்துட்டான் அப்படின்னு டோனி சொல்றாரு. அப்போ லூக், ரெட் ஸ்கல்லுக்கும் அவனோட ராணுவ படைக்கும் டோனி ஸ்டார்க்கோட டெக்னாலஜி தேவைப்படுது, அதனாலதான் அவங்க ஜேம்ஸ் கூட ஒன்னு சேர்ந்திருக்காங்க, இது மக்களுக்கு ஆபத்து, மக்களை காப்பாத்த அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு லூக் அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் இப்போ ஒரு புதுவிதமான ஒரு பவர்ஃபுல்லான அயன்மேன் சூட்டை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜேம்ஸ் உருவாக்கின அயன்மேன் சூட்டு ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போ ஜேம்ஸ் கிட்ட யாரோ உன்னால முடியும், முயற்சி பண்ணு அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட அவரை யாரோ ஊக்குவிக்கிற விதமா பேசுறாங்க. அப்போ நம்ம கேப்டன் அமெரிக்காவை காட்டுறாங்க. கேப்டன் அவரோட சீல்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டனை பார்க்க டோனி ஸ்டார்க் வராரு. கண்ணாடிக்குள்ள இருந்த டோனி ஸ்டார்க்கு இவங்க ஒரு ரோபோட் உடம்பை இணைச்சு டோனி ஸ்டார்க் நடமாடுற மாதிரி அவருக்கு உதவி பண்ணிருக்காங்க. அப்போ டோனி கேப்டன் கிட்ட ஜேம்ஸ் நினைச்சு வருத்தப்பட்டு பேசுறாரு. அதுக்கு கேப்டன், டோனி இங்க பாருங்க அப்படின்னு அவருக்கு நியூஸை போட்டு காமிக்கிறாரு. நியூஸ்ல டோனி ஸ்டார்க் இருந்த லேப்ல வெடிச்சு சதர்ன இடத்துல இருந்து எங்க அவெஞ்சர்ஸ்ல உள்ள கேப்டன் அமெரிக்கா நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விபத்துக்கு காரணமா யாரு இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் நாங்க அவங்கள பிடிச்சே தீருவோம் அப்படின்னு எங்க அவெஞ்சர்ஸ் கேப்டன் அமெரிக்கா நியூஸ்ல பேட்டி கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்கா டோனி ஸ்டார்க் கிட்ட, டோனி அவங்கள பாத்தியா, அவங்களே அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை நம்ம மாத்தணும், நம்ம முதல்ல ஜேம்ஸையும் ரெட் ஸ்கல்லையும் தடுத்து நிறுத்தணும், அதுக்கு இப்ப இருக்கிற நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா செயல்படணும் அப்படின்னு கேப்டன் டோனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஜேம்ஸை கட்டுறாங்க. ஜேம்ஸ் உருவாக்கின ஒரு பவர்ஃபுல்லான அயன்மேன் சூட்டை ஜேம்ஸ் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தார் இல்லையா கூட ஒருத்தர், அவர் ஜேம்ஸ் உருவாக்கின அயன்மேன் சூட்டை போட்டுட்டு ஜேம்ஸ் கிட்ட, ஜேம்ஸ் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் அவங்க எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி, அதுலயும் இந்த அவெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு, அவங்க எல்லாரும் செம்மறி ஆடு மாதிரி, இவங்க எல்லாரையும் தான் நம்ம வேட்டையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேனோட சூட்டை முழுசா அவரோட உடம்புல போட்டுட்டு அவரோட மாஸ்கை கலட்டுறாரு. அந்த மாஸ்க்குள்ள இருந்தது ரெட் ஸ்கல். ரெட் ஸ்கல்லுக்கு ஜேம்ஸ் தயாரிச்ச ஒரு பவர்ஃபுல்லான அயன்மேன் சூட் அவருக்கு கிடைச்சிருக்க சமயத்துல அவரோட அயன்மேன் சூட்ல எவ்வளவு பவர்ஸ் அளவுக்கு அதிகமா லோடு பண்ண முடியுமோ அதை விட அதிகமா அவரோட பவர்ஸை சூட்ல ஏத்திட்டு இந்த மாதிரி ஒரு சூட் யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அங்க உள்ள சிஸ்டம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் ஜேம்ஸை தேடி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரெட் ஸ்கல்லோட ஆளுங்க பிரசிடென்டோட இடத்தை ஆக்கிரமிச்சு பிரசிடென்ட் அடிச்சு கட்டி போட்டுறாங்க. நாட்டுல அங்கங்க பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால பிரசிடென்ட்டுக்கே அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்போ அந்த இடத்துக்குள்ள அயன்மேன் சூட் வந்து அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுடுது. பிரசிடென்ட்டுக்கு அயன்மேன்
சூட்ல வந்திருக்கிறது ஜார்விஸ்னு நினைச்சிட்டு அயன்மேன் சூட்டை பார்த்து ஜார்விஸ்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அந்த அயன்மேன் சூட் அவரை பார்த்து பிரசிடென்ட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் சூட்டோட மாஸ்க் கலடுது. அந்த மாஸ்க்குள்ள இருந்தது டோனி ஸ்டார்க். அவரோட 2 கண்ணுலையும் அயன்மேன் சூட்டோட மாஸ்க்ல இருந்து ஒயர் அவரோட 2 கண்ணுக்குள்ளேயும் போகுது. பிகாஸ் அயன்மேன் அவர் பாதி செத்துட்டாரு. ஜார்விஸ் தான் அயன்மேன் சூட் அவரோட உடம்போட இணைச்சு பாதி உயிர் கொடுத்திருக்கு. டோனி ஸ்டார்க் நினைக்கிறத அவர் உடம்போட இணைச்சிருக்கிற அவரோட சூட்டு செஞ்சு முடிக்கும். டோனி ஸ்டார்க்கால பேச முடியாது. அவர் பேச நினைக்கிறத அவரோட சூட்ல இருந்து ஜார்விஸ் பேசும். டோனி ஸ்டார்க் இந்த நிலைமையில பார்த்ததும் பிரசிடென்ட்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அப்போ மேல பறந்துட்டு இருந்த நம்ம அவெஞ்சர்ஸ் பிரசிடென்டோட இடத்துல அசம்பாவிதமா நடக்கிறத பார்த்துட்டு பிரசிடென்டோட இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு புது பவர்ஃபுல்லான அயன்மேன் சூட்டோட அங்க இருந்து கிளம்பின ரெட் ஸ்கல் பிரசிடென்டோட இடத்துக்கு வராரு. அங்க வந்ததும் அவரோட பவரை யூஸ் பண்ணி பிரசிடென்ட தாக்கிடுறாரு. அப்போ அங்க இருந்த அயன்மேனுக்கும் இங்க வந்த ரெட் ஸ்கல்லுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ அயன்மேன் ரெட் ஸ்கல் அடிச்சு பதிலுக்கு ரெட் ஸ்கல்லும் அவரை அடிச்சு 2 பேரும் பறந்துட்டு அப்படியே வானத்துல சண்டை போட்டுட்டு பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்கை உடைச்சிட்டு 2 பேரும் உள்ள விழுகுறாங்க. அப்போ அயன்மேன் ரெட் ஸ்கல்ல பார்த்து ஜேம்ஸ் என்னோட பையன், அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில ஒரு அயன்மேன் சூட்டை போட்டுட்டு நேரம் நெருங்கி வந்துடுச்சு என்னோட அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் அவர் கூட 100கணக்கான அயன்மேன் சூட்டோட ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில இருந்து பறந்து வராரு. பிரசிடென்டோட இடத்தை சுத்தி ரெட் ஸ்கல்லோட ஆளுங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க மேல எல்லாம் இடி விழுகுது. அப்போ அந்த இடத்துக்கு வந்த தார் அவங்க கிட்ட, நீங்க எல்லாம் போர் வீரர்கள் இல்ல, நீங்க பண்றதை தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க எல்லாரும் சொல்றத காதலே வாங்காம பதிலுக்கு நம்ம அவெஞ்சர்ஸே தாக்க வராங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ் மார்வல் அவங்களோட கையை பெரிய உருவமாக்கி ஒரே பஞ்சில் எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட சீல்ட வச்சு எல்லாரையும் போட்டு பொளந்துட்டு இருக்காரு. அப்போ ரெட் ஸ்கல்லும் அயன்மேன் 2 பேரும் அவங்களோட முழு பவரை பயன்படுத்தி ஒருத்தர் மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெட் ஸ்கல் அவரோட முழு பவரை பயன்படுத்தி அயன்மேனை நாக் டவுன் பண்ணிடுறாரு. கீழே விழுந்து கிடந்த அயன்மேனை பார்த்து ரெட் ஸ்கல், இந்த நாட்டை நோக்கி 100கணக்கான மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருக்கேன். இந்த நாடு மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கீழே ஒரு புது நாடு இந்த இடத்துல உருவாக்க போறேன் அப்படின்னு ரெட் ஸ்கல் அயன்மேன் கிட்ட சொல்றாரு. அப்ப அயன்மேனோட ஹெல்மெட்டுக்குள்ள 100கணக்கான மிசைல்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறத காட்டுது. அவ்வளவு மிசைல்ஸ் வரதை பார்த்ததும் அயன்மேனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அப்ப அயன்மேன் இருந்த இடத்தோட மேல் தரை உடைச்சிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்தை நோக்கி வர்ற மிசைல்ஸை தடுக்கிறதுக்காக. அப்படியே அயன்மேன் ஸ்டீவ் கிட்ட, ஸ்டீவ் நான் பேசுறது கேக்குதா? ரெட் ஸ்கல் லூசு தரமா பிளான போட்டு நம்ம நாட்டு மேல 100கணக்கான மிசைல்ஸ் லான்ச் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் இறந்துட்டாரு அப்படின்னு அயன்மேன் ஸ்டீவ் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஸ்டீவால ஒரு வார்த்தை கூட திரும்பி பேச முடியல. அதுக்கான நேரமும் ஸ்டீவை தாக்கிட்டு இருக்க எதிரிகள் அவருக்கு கொடுக்கல. விடாம ஸ்டீவை கூட்டமா வந்து தாக்கிட்டே இருக்காங்க. ஸ்டீவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை எதிர்த்து போராடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா ஸ்டீவை பிடிச்சிடுறாங்க. அப்ப ரோசா ஸ்டீவ் கிட்ட, ஹலோ ஸ்டீவ் கேக்குதா? நான் தான் ரோசா, என்கிட்ட கொஞ்சம் பேண்டேஜ் தான் இருக்கு, உன்னோட உடம்புல பெருசா காயங்கள் ஏற்படாத மாதிரி பாத்துக்க, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வா, ஐ லவ் யூ ஸ்டீவ் அப்படின்னு ரோசா ஸ்டீவ் கிட்ட சொல்ல, அதுக்கு ஸ்டீவ், அது வலிக்குது, என்னோட உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கு, என்னோட மனசு உடஞ்ச மாதிரி நான் உணர ஆரம்பிக்கிறேன், ஆனா நான் மட்டும் இங்க தனியா இல்ல, நான் இன்னும் சாகறதுக்கு தயாரா இல்ல ரெட் ஸ்கல் அப்படின்னு ஸ்டீவ் கத்திட்டு அவர் பிடிச்சிருந்த எல்லாரையும் தூக்கி வீசிடுறாரு. அவர் பிடிச்சிருந்த எல்லாரும் அவரை சுத்தி பறந்து போய் விழுந்துடுறானுங்க. அப்ப அந்த இடத்தை நோக்கி வானத்துல வந்துட்டு இருந்த மிசைல்ஸ் அயன்மேன் வானத்திலே வெடிக்க வச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஏகப்பட்ட மிசைல்ஸ் வரத பார்த்ததும் அயன்மேன் கேப்டன் கிட்ட, கேப்டன் எனக்கு தாரோட உதவி தேவைப்படுது, இங்க ஏகப்பட்ட மிசைல்ஸ் வர ஆரம்பிக்குது, நான் ஒருத்தரால இவ்வளவு மிசைல்ஸையும் தடுத்து நிறுத்த முடியாது, எனக்கு தாரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு அயன்மேன் வானத்துல இருந்து கேப்டன் கிட்ட சொல்ல, கீழே தரையில கேப்டன் அமெரிக்கா, தார் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரெட் ஸ்கல்லை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெட் ஸ்கல் கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அயன்மேன் சூட்டை வச்சு ஒரு கையில கேப்டன் அமெரிக்காவையும் இன்னொரு கையில தாரையும் அப்படின்னு அவரோட 2 கையில உள்ள பவர்ஸை வச்சு 2 பேரையும் தனித்தனியா அவரோட 2 கையில தாக்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ வானத்துல மிசைலை தடுத்துட்டு இருந்த அயன்மேனை ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில இருந்து 100 விதமான அயன்மேன் சூட்டோட அங்க இருந்து கிளம்பின ஜேம்ஸ் அயன்மேன் கிட்ட வந்து சேர்றாரு. அயன்மேனை பார்த்ததும் ஜேம்ஸ் அயன்மேன் கிட்ட, நீங்க பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அயன்மேன், எதை நிறுத்தணும்? நீங்க 100கணக்கான மிசைல்ஸ் லான்ச் பண்ணி மக்களை கொல்ல பாக்குறீங்களே, அதை தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் ஜேம்ஸ் அடிக்க போறாரு. அதுக்கு ஜேம்ஸும் அயன்மேனை தாக்க வராரு. அப்படியே 2 பேருக்கும் வானத்திலே சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ கீழே தரையில சண்டை போட்டுட்டு இருந்த ரெட் ஸ்கல் கேப்டன் அமெரிக்காவை தாரை 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்படியே ரெட் ஸ்கல் வானத்துக்கு பறந்து போய் ஜேம்ஸும் அயன்மேனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இடையில ரெட் ஸ்கல் போய் அயன்மேனை அடிச்சு பக்கத்துல இருந்த ஒரு உயரமான பில்டிங்ல அயன்மேனை தூக்கி வீசிடுறாரு. அயன்மேன் அந்த பில்டிங்ல அடிச்சு கீழே விழுகிறாரு. கீழே விழுந்த அயன்மேனை போட்டு ரெட் ஸ்கல் மரண அடி அடிக்கிறாரு. அப்போ தார் தன்னோட சுத்தியில சுத்தி வானத்துல இருந்து ஒரு பெரிய தண்டரை உருவாக்க வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தார் வானத்துக்கு பறந்த வேகத்தை விட அதை விட வேகமா வந்து ஏதோ ஒண்ணு தார் மேல மோதி பயங்கர வேகமா கீழே தரையில வந்து விழுகிறாரு. தார் மேல வந்து மோதினது வேற எதுவும் இல்ல, நம்ம ஹல்க். ஹல்க் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்திருக்க சமயத்துல அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வெறி பிடிச்ச மிருக மாதிரி அவரோட கண்ணில் படுற எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அங்க இருக்க பில்டிங் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்க சமயத்துல அதுக்கு பக்கத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவும் ரெட் ஸ்கல்லும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹல்க் ஊரையே நாசம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததும் கேப்டன் அமெரிக்கா தார் கிட்ட, தார் ஹல்க் ஊரையே நாசம் பண்ணிட்டு இருக்கான், உடனடியா ஹல்க ஊரை விட்டு வெளியே கொண்டு போங்க, இல்லனா ஹல்கால மக்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேப்டன் தார் கிட்ட சொன்னதும் தார் அவரோட சுத்தியில வச்சு ஹல்க ஒரே அடி, ஹல்க் அந்த ஊரை விட்டே மேல பறந்து போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல ரெட் ஸ்கல்லோட பிளேன் ஒரு மிக
மிகப்பெரிய மிசைல் அந்த இடத்துல லான்ச் பண்ணிட்டு போயிடுது. அப்போ அந்த இடத்துல விழுந்து கிடந்த அயன்மேன் கிட்ட ஜேம்ஸ் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. கீழே விழுந்து கிடந்த அயன்மேன் மேல வானத்துல ஒரு மிகப்பெரிய மிசைல் வர்றதை பார்த்ததும் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சு ஜேம்ஸ் கிட்ட தள்ளி நில்லு ஜேம்ஸ், இந்த மிசைலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசைலை நோக்கி பறக்கிறதுக்கு தயாராகிறாரு. மிசைல் கிட்ட வந்ததும் நம்ம அயன்மேனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உருவமா ஜேன் வந்து அந்த மிசைலை பிடிச்சி அந்த மிசைலை திருப்பி வானத்துக்கு அனுப்பி விட்டுறாங்க. மிசைலை தடுத்ததும் ரெட் ஸ்கல் கடுப்பாகி ஜேன் அவரோட பவரை யூஸ் பண்ணி தாக்கிடுறாரு. மிகப்பெரிய உருவமா இருந்த ஜேன் ரெட் ஸ்கல் தாக்குனதுல அவளோட பழைய ஃபார்முக்கு வந்துடுறா. அப்போ அயன்மேன் ஓடி வந்து அவளை கட்டிப்பிடிச்சு பாசமா அவகிட்ட ஜேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ அயன்மேன் கிட்ட டோனி ஜேம்ஸ் எங்க இருக்கான் அப்படின்னு அவ டோனி ஸ்டார்க் கிட்ட கேக்குறா. அப்போ வெஸ்ட் வெர்ஜினியாவை காட்டுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய பனிமலையில தாரும் ஹல்க்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாஷிங்டன்ல தார் தன்னோட சுத்தியில வச்சு ஹல்க் அடிச்சாரு. அப்படியே ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து போய் வெஸ்ட் வெர்ஜினியால உள்ள பனிமலையில வந்து விழுந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹல்க் தாரை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. தார் ஹல்க் கிட்ட ஹல்க் உன்னோட மிருகத்தனத்தை நிறுத்து, நான் தான் தார், என்னைய தப்பு பண்ண வைக்காத, பாய முறை சின்ன பையலே, ஹல்க் எல்லாத்தையும் அழிக்கிறவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் மிருகத்தனமா தாரை அடிக்க வராரு. அப்போ தார் அவரோட கையில இருந்த சுத்தியில வச்சு ஹல்க ஒரே அடி வெஸ்ட் வெர்ஜினியால உள்ள பனிமலையில இருந்து ரெண்டு பேரும் பறந்து போய் நியூ மெக்சிகோல உள்ள எரிமலையை உடைச்சிட்டு ரெண்டு பேரும் எரிமலைக்குள்ள போய் விழுகிறாங்க. அப்போ ஹல்க் எரிமலைக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி அந்த எரிமலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு சிட்டி போனிக்ஸ் அரிசோனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எரிமலைக்கு பக்கத்துல உள்ள ஒரு சிட்டில எரிமலைக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி இந்த சிட்டிக்குள்ள வந்து லேண்ட் ஆகுறாரு. இந்த சிட்டிக்குள்ள வந்ததும் ஹல்க் அங்க ரோட்ல நின்னுட்டு இருந்த கார் பஸ் எல்லாத்தையும் ஹல்க் ஸ்மாஷ் அப்படின்னு ஹல்க் கத்திட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் தன்னோட காலாலே மிதிச்சு நொறுக்குறாரு. அங்க வந்து தார் ஹல்க் கிட்ட ப்ரூஸ் பேனர், உங்களோட கட்டுப்பாட்டை நீங்க இழந்துட்டீங்க, உங்களால மக்கள் எல்லாரும் காயப்படுறாங்க, இது நீங்க இல்ல ப்ரூஸ், அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னு தார் ஹல்க் கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஹல்க் தார் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம மறுபடியும் அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரெட் ஸ்கல்லையும் கேப்டன் அமெரிக்காவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இன்னமும் அங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ ரெட் ஸ்கல் கேப்டன் அமெரிக்காக்கு ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச கொடுக்குறாரு. கேப்டன் அமெரிக்கா பறந்து போய் விழுகிறாரு. அப்போ ரெட் ஸ்கல் மேல பறந்து போய் கேப்டன் அமெரிக்காவை பார்த்து உங்களால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க நாட்டோட கொடியை உடைச்சு கேப்டன் அமெரிக்காவை பார்த்து வீசுறாரு. அந்த கொடி பறந்து வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவோட நெஞ்சில குத்திடுது. அப்போ ஜேன் ஒரு மிகப்பெரிய உருவமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவளோட கையால ரெட் ஸ்கல்ல பிடிச்சிடுறாங்க. அப்போ அயன்மேன் பறந்து வந்து அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி ரெட் ஸ்கல் போட்டிருந்த அயன்மேன் சூட்டோட நெஞ்சில இருந்த ஆர்க் ரியாக்டர் மேல அயன்மேன் அவரோட மொத்த பவரை யூஸ் பண்ணி தாக்குறாரு. அப்போ அந்த இடத்துல நியூக்ளியர் பாம் வெடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆனதுல ரெட் ஸ்கல் அங்கிருந்து பறந்து போய் விழுகிறாரு. கேப்டன் அமெரிக்கா கீழே விழுந்து கிடந்த ரெட் ஸ்கல் கிட்ட போய் ரெட் ஸ்கலோட கதை இதோட முடிய போகுது, இப்போ இங்கேயே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீல்ட வச்சு ரெட் ஸ்கலோட நெஞ்சிலே அடிச்சு ரெட் ஸ்கல்ல கொன்னுறாரு. அப்படியே ஹல்கையும் தாரையும் கட்டுறாங்க. தாரை எவ்வளவோ சொல்லியும் ஹல்க் காதுல வாங்கிக்காம அடிச்சு ஊரே நாசம் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்க் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தார் அவரோட சுத்தியில வச்சு ஹல்க ஒரே அடி ரெண்டு பேரும் பறந்து போய் கடலுக்குள்ள விழுகிறாங்க. ரெண்டு பேரும் கடலுக்குள்ள விழுந்ததும் தார் ஹல்க் அடிச்சு எப்படியோ ஹல்க கடலோட ஆழத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ தார் தன்னோட சுத்தியில ஹல்க் மேல வச்சிடுறாரு. அப்போ ஹல்கால எழுந்திருக்க முடியாம கடலுக்குள்ளே மூழ்கி மயங்கிடுறாரு. ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நியூஸ்ல இது மாதிரி ரெட் ஸ்கல்லை பத்தி போட ஆரம்பிக்கிறாங்க. ரெட் ஸ்கல் இந்த நாட்டுக்கு பண்ண துரோகங்கள், கொடூரமான செயல்களை எதிர்த்து அவெஞ்சர்ஸ் ரெட் ஸ்கல்லை தடுத்துட்டாங்க, அவெஞ்சர்ஸ் தான் நம்ம நாட்டோட ஹீரோ அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவையும் ரோசாவையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்த ஒரு பில்டிங்கை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீவ், ரோசா இந்த இடம் தான் நமக்காக தயாராகிட்டு இருக்கு, இனிமே இங்க தான் நம்ம சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு அந்த பில்டிங்கை பார்த்து ரோசா கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த பில்டிங்ல ஜேம்ஸ் இருந்துட்டு அந்த பில்டிங்கோட கட்டுமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பில்டிங்கை அவெஞ்சர்ஸோட டவரை ஓபன் பண்றாங்க. இதோட இந்த எதற்கும் துணிந்தவன் காமிக் சீரிஸ் முடிவடையுது. எல்லாருக்குமே இந்த காமிக் சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இது மாதிரி அடுத்த காமிக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.